போற்றிடும் தெய்வமிங்கே Sasa
கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் கணபதியே வருவாய் அருள்வாய் வருவாய் அருள்வாய் மனமொழிமையாலே திருவுளி துதிக்க கணபதியே வருவாய் அருள்வாய் வருவாய் அருள்வாய் ஏழு துரங்களில் நானிசை பாடே பாடு எங்குமே இன்பம் உங்கியே ஓடு ராகமு தாளமு தனிதி கூத்தாடு ராகமு தாளமு தனிதி கூத்தாடு தருணி யாவரும் புகழ்ந்து கொண்டாடு தருணி யாவரும் புகழ்ந்து கொண்டாடு கணபதியே வருவாய் அருள்வாய் வருவாய் அருள்வாய் 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 வந்தெண்ட பால்காரே அடடா பசுமாட்டை பத்தி பாட போரே புது பாட்டு கட்டி பாட போரே
ஏமாளி கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி 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 இணையத்துற ஒரு கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 நான் ஒரு ஏமாளி ஏமாளி அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க ஏன் அன்புடைய நாடகத்துக்கு பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க கைவிடவே நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி ஆத்த மாதிரி பாருங்க ஏன் அன்புடைய நாடகத்துக்கு பாருங்க பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புண்ணியவான்களுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வந்திருக்க புண்ணியவாதிகளுக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் புத்திசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வந்திருக்க புத்திசாலிகளுக்கு வணக்கம் வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கும் திறமசாலிகளுக்கு வணக்கம் பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வந்திருக்க திறமசாலிகளுக்கு வணக்கம் 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 வந்திருக்கு அனைவருக்கு வணக்கம் 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 வந்திருக்கு அனைவருக்கு வணக்கம் பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே அப்படி லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு கூட்டம் இப்போத்தான் ஒரு ஆளாக வந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா எல்லாமே சந்தேகத்தில் வராங்க என்ன சந்தேகம் மழை பெய்யுமோ பெய்யாதோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகத்திலே வராதிங்க வாழ்க்கையில் எப்போவுமே சந்தேகம் இருக்கக்கூடாது சந்தேகம் இருந்தாலே குடும்பமும் சந்தோஷம் இல்லாமல் போயிடும் ஆமா எல்லாமே எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலுமே சந்தோஷம் இல்லாமல் போயிடும் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் அவெல்லாம் தாத்தாக்கெல்லாம் வீட்டில் இருக்கவெல்லாம் வேகமாக கிளம்பி வாங்கம்மா சோத்துல தண்ணியை ஊற்றி குழம்புல தண்ணியை ஊற்றி புருஷன் தலையை 2 குடத்தை தண்ணியை ஊற்றி தம்பி அண்ணே சோத்துல தண்ணியை ஊத்துறது வழக்கம் சரி குழம்புல தண்ணி ஊத்துறது என்ன ஆகும் அடே விருந்தாடி குடிச்சுன்னா சுடு தண்ணியை காயச்சு ஊற்ற வேண்டியாரு ஓஹோ அப்படியா ஆமா அதே மாதிரி புருஷன் தலையில தண்ணியை ஊற்றணும்னா என்ன காரணம் என்ன காரணம் இன்னைக்கு 11 மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க அதிகமா கூடி இருக்கும் போலுக்கு ஓயாம கேட்பாங்க கடைக்கு போயிட்டு வருவா கறி வாங்கணும் மிளகாத்தூள் வாங்கிட்டியா உங்க அக்கா வீட்டுல இருந்து வர முன்னால முட்டை வாங்கிட்டியா அப்படின்னு போகாம போக கட்டிங்கா சாப்பிடுவாங்க அப்புறம் கணக்கு கூடிடும் அப்புறம் நிறைய போதைகளை பார்த்தா அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் பாத்ரூமுக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு சாஞ்ச ஒடியா இருக்கேன் எல்லாம் அந்த சரக்கு பண்ற வேலை ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா நான் இந்த தாவு மட்டும் இந்த மழையின் காரணமாக ஆமாம் அண்ணே முன்னால் வாங்கினேன் என்னவோ நாங்கள் உங்கள் சண்டைக்காரன் மாதிரி நீங்கள் என்னவோ எங்கள்கிட்ட பேச மாதிரி முன்னால் வந்து உட்காந்தாவில் நாடகம் உங்களை பார்த்தோன்னா எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் எங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்போ தான் நாடகம் ரொம்ப சந்தோஷமாக போகும் ஏன்னா நீங்கள் எத்தனை நாடகமாக பார்த்துருக்கலாம் இன்னைக்கு நம்ம ஊரில் தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகம் அமைச்சதே பெரிய பாடு ரொம்ப பாடா இந்த நாடகம் போக வேண்டிய நாடகம் எங்க போக வேண்டியது எங்க போன ஆலையார் கோயில் பக்கத்துல ஊத்துப்பட்டின்னு ஒரு ஊரு போக வேண்டியது அங்க ரொம்ப ஊத்திட்டாங்களோ நான் சொல்லிட்டேன் இங்க நாடகம் வேற பக்கம் கேட்கறான்னு நம்ம ஆளுங்க விடல ஐயோ வேற பக்கம் விட்டுறாதப்பா அப்படின்னு ரூமுக்கே வந்துட்டாங்க நாடகம் பேச ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபா இருந்தால் ஆடல் பாடல் வைக்கலாம் ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தால் கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம் ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா இது வைக்கலாம் எது கரகாட்டம் ஒரு 1.5 லட்சம் ரூபா இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம் கும்மி பாட்டு ஆமா ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம் வில்லு பாட்டு ஒரு 80,000 இருந்தா புருஷன் முண்டாட்டி டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம் டைவர்ஸா ஆமா அங்கிட்டு வக்கீல் பிடிக்கணும் இங்கிட்டு வக்கீல் பிடிக்கணும் கடையில் நம்ம குடும்பம் பிரிகிறதுக்கு அந்த ஆளுகிட்ட காத்து கொடுக்கணும் அதான் அப்படித்தான் வாழ்க்கையை பொறுத்தேன் அவன் போய்கிட்டு இருக்கு ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் நாடகம்தான் முக்கியம் அப்படின்னு இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். பேரன்பார்ந்த பெரியோர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பேற்று விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலாச்சார மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன்,
தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே. அது சரி. சில கம்பெனி இருக்கு, அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாச்சியை சோண்டலாம்னு. எப்படி? ஆமா. மற்றும் காஜவாட்டுக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை ஐயர் அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூர்ந்து நாடகத்தில் காண வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருக 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 என வரவேற்றுக் கொண்டு எங்களது நாடகத்தை இனிதே ஆரம்பிக்கின்றோம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. அது சரி. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க. சரி. சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. அது யாரா போன வருஷம் நொக்கால சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு, சரி 12 மணியை போல ஸ்பீக்கர்ல கல்ல விட்டுரு, எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. அடி வாங்கினாத்தே அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில உறுப்பு வந்திருக்கும். சில ஆளுங்க பொண்டாட்டி இமுசை தாங்க முடியாம வந்திருக்கும். சரி, வீட்டுல இருந்தா பருப்பு வாங்கிட்டோம் உளுந்து வாங்கிட்டோம் கொலையா கொண்டு வருவா. நம்ம நாடாம் பார்க்க போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சில ஆள் வந்திருப்பாங்க. சில ஆளுங்க கடன்காரன் இம்சை தாங்க முடியாம வந்திருப்பாங்க. ஒரு சில பேர் நைட்டோ வந்தாலும் வந்துருவேன், நம்ம வீட்டை பூட்டிட்டு தட்சிணாவரத்துக்கு நாடாம் பார்க்க போயிட்டோம்னா அவன் வந்து பார்த்துட்டு திரும்பி போயிடுவேன் அப்படின்னு ஒரு ஆளும் ஒரு நோக்கத்தில் வந்திருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அமைதியாக தான் இருக்கீங்க. நான் தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் கற்றுனாத்தையும் காசு வாங்க முடியும். பவுட்ரு போட்டு 70,000 சிவாங்க முடிஞ்சு. நீங்கள் காசு கொடுத்தாங்க பவுடர் போட்டாச்சு, காசு தராமே அனுப்ப போறிய 70,000 முடிஞ்சு. எங்கிட்ட கொழுக்கட்டை வந்துடும். ஆமா, பவுடர் போட்டாச்சு 70,000 முடிஞ்சு. நீங்க நாடகம் பாருங்க, பார்க்காம இருங்க. உங்க ஊர்ல வந்துக்கிட்டு நான் வந்து இருங்க, நாடகம் பாருங்க, வீட்டுக்கு போங்க. இப்போ நான் ஏன் உங்களுக்கு நான் சட்டம் பண்ணணும்? எங்களுக்கு காசு உறுதியாகிருச்சு. நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும். ஏன்னா நாடகம் வைக்கிறது நாடு செழிக்கிறது, நல்ல மழை பெய்யணும். ஏன்னா நம்ம ஊருக்குள்ள வந்து இறங்கினா மழை பெஞ்சு பார்த்தீங்களா? ஆமாம், அதே பெரிய விஷயம். 2 தூரல் விழுந்தாலும் அந்த நாடகத்தில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. ஏன் அவங்க தெரியாமல் மைக் செட்டை கட்டிட்டு அவங்களே பாடலாமே, நாடு செழிக்கணும் நல்ல மழை வேணும்னு பாடத்துலையுமே இருக்காங்க. ஏன்னா அந்த பவுடர் போட்டு பாடினாலே அதுக்கு ஒரு தனி சிறப்பு. ஏன்னா அந்த பவுடரை போட்டுக்கிட்டு நாடக கலைஞர்கள் நாடு செழிக்கணும் நல்ல மழை வேணும்னா அது அவசியம். நாடு செழிக்கி நல்ல மழை பெய்யி வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுதான் நாடகம் வைக்கிற எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் நாடகத்தையும் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்க? நாடகம் வச்சோம்னா காலையில் சொல்லுவாங்க, நான் வளர்த்து ஆத்தாக்க 4 மணிக்கு மேலே எந்திரிக்காடி விடிஞ்சிருச்சு அப்படின்னு. விடிஞ்சிருச்சுன்னா என்ன, நம்ம வாழ்க்கையே விடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ மற்ற நிகழ்ச்சிலாம் வச்சுருங்க, ஐயோ ஏண்டி இருங்காடி முடிச்சுட்டாங்களே போச்சடி காசு முண்டை பயிலுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறது அந்த நிகழ்ச்சி. இது விடிஞ்சிருச்சு நம்மன்னா வாழ்க்கையே விடியுது. காலையில் வெள்ளம் சொல்லணும்னா அதுவே பெரிய விஷயம். ஆனால் நம்மெல்லாம் வீட்டு இருக்கின்ற, நம்ம எல்லாம் காக்கின்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம் வீட்டில் இருக்கின்ற கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய நம்ம தட்சிணாபுரத்தில் வீட்டில் இருக்கின்ற அந்த முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பணியை துவங்குவோம். ஏன்னா இந்த நாடகத்தில் தான் எல்லா விஷயமும் இருக்கு. ஏன் நாடகம்னு ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? நாடு ப்ளஸ் அகம், நாட்டுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கோ அதை வெளியே சொல்கிறதுக்காகத்தான் இந்த நாடகமே வைக்கிறது. இந்த நாடகத்தில் நம்ம ஆடிக்கிட்டே வச்சுக்க, காலையில் போய் 4 ரோட்டில் பேசுவாங்க. என்ன பேச நடந்த நாடகம் ஆடல் பாடல் மாதிரி நடந்துறான் பேசிக்கிட்டே இருந்து வச்சுக்கிறேங்க. நைட் நடந்த நாடகம் பட்டிமன்றம் மாதிரி நடந்துறான்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரே பாட்டா பாடிக்கிட்டு வச்சு நைட் நடந்த நாடகம் பாட்டு கச்சேரி மாதிரி நடந்துறான். எல்லாமே இந்த நாடகத்துல இருக்கு. அதில் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிங்க. அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, என்னடி செய்வோம் ஏது செய்வோம். அதுல ஒரு அக்கா சொல்லு, பப்புனு காரண பாரு பொலிகிறது மாதிரி வந்து நிக்கிறேன். அதுல என்ன சந்தேகம்? அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது ஐயா. அப்படி தனியா நீனு இருக்கிற முண்டை போய் பாரு, இது பிள்ளையார் மாதிரியே வந்து நிக்கிறேன். அது மட்டுமா, இன்னும் திமிசு கட்ட மாதிரியே இருக்கான்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்குள்ளே பல பேச்சு நடக்கும். நம்ம ஆம்பளையாள்னா ஒரு சண்டை வச்சுக்கவே, வெட்டுறேன் குத்துறேன் நோத்தானமான அன்னையோட வேலையை முடிச்சிருவேன். ஆமா, ஆனா பெண்கள் அப்படி இல்லை. நான் வளர்த்த ஆத்தாக்க பைப்பில் தண்ணி பிடிக்க லேசாக கோடை மட்டும் இடிச்சு நட்டேன். உன்னை தெரியாடி இந்த ஊர் பிரசிடண்ட்டை நீ தாண்டி வச்சிருந்தேன். பைக்கில் ஏறி போனியாடி அவன் என்னோட திடுன்னு புதுக்கோட்டை கடவுள நான் பார்த்தேன் என் கண்ணார. பூ வாங்கி கொடு. நீ என்ன நீ அவன் பூ வாங்கி கொடுக்க நீ வைக்க. ஆனா இப்படி அது மட்டும் மாடி நம்ம அவன் ஆறுமுகம் முண்டாட்டி அவன் டீ கடை சுப்பிரமணியம் இருக்காங்க. அது தெரியாத எல்லாம் சாவிதானா அவங்க இந்த தாக்கல் நம்மள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் உள்ள கருத்து. நம்ம ஆம்பளையாள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லு. அது எப்படி? ஒரு வருஷமா இருந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். ஆமா ஆமா. ஆனால் பொம்பளையாள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லு. தங்கராஜ் பொண்டாட்டி சுப்பிரமணி வச்சிருக்கோம்னு இப்போ சொல்லு.
கலி விடியுமுனே சிங்கப்பூர், சீனா, துபாய் போயிடும். நம்ம ஊருக்கு ஆம்பளையால் அப்படி இல்லை. என்ன ஒரு வருஷமாக தான் சொல்ல மாட்டேன். என்ன ஒரு கட்டிங்க காட்டணும், கட்டிங் கூட போச்சுன்னா நான் தானே சுப்பிரமணி கொண்டாட்டி நான் தான் வச்சுருக்கேன். இவங்கெல்லாம் வாய் விட்டு மாட்டிக்கிடுவேன். நம்ம உறுப்பு ஃபுல்லாமே அப்படித்தான். ஆம்பளை பொறுமையாக இருப்பேன், அனுசரித்து ஓட்ட முடியாது காலத்தை. அதனால் இந்த தட்சிணாபுரத்தில் விட்டுருக்கின்ற அந்த முத்து மாரியம்மனை வணங்கி கதைப்படி தூங்க. அண்ணன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் எக்கோ மட்டும் வை. நல்லா இருக்கு. ஹலோ ஹலோ மைசெட்டேன் ஒன்றும் இல்லை. பாவம் மலையில் ஒரு 2 மனசில் இருக்காரு. என்ன பாவம் அவ்வளோ சரக்கு அவர் யோசனையில் இருக்காரு. என்ன யோசனை? இவங்க வாட்டில் மைக்க போட சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மகிட்ட ஆம்பு நலஞ்சா 13,000 ஆம்பு அப்படின்னு அவர் பரதா போட்டு மூட எடுக்க. நான் 9:30 மணிக்கெல்லாம் நாடாத்த ஆரம்பிச்சேன். 4 அடி வெட்டுட்டேன். நான் வெளியே வந்து பார்க்குறேன், பரதா போட்டு மூடி இருக்கு. நான் இந்த ஆள் இந்த நாடகத்தை நிப்பாட்டி எனக்கு கொலை நடுங்கிருக்கு. இருங்க தம்பி பார்த்துக்கிறோம் அப்படின்ட்டு நான் இந்த காசை நம்பி பல பிளான் போட்டு வச்சிருக்கேன். காலையில் 4,300 லோனு கட்டணும், வண்டிக்கு பைக்கு பேட்டரி மாற்றணும். எனக்கு பல சிந்தனை நான் போய்கிட்டு இருக்கேன். அவர் சிந்தனை என்னென்னா நல்லஞ்சுன்னா போச்சு. அவர் போட்டார் நலஞ்சா நிலையினாலும் பரதா போட்டால் காசு உறுதி. அவரு குழப்பம். ஒரு ஆள் ஒரு நோக்கம். அதான் இந்த முத்து மாரியம்மனை வணங்கி கலைப்பஞ்ச குடும்பத்தோட தட்சிணாபுரம் வருவோ வருவோ. இந்த குறைகள் எல்லாம் முத்து மாரியம்மன்கிட்ட சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் முத்து மாரியம்மன்கிட்ட சொல்வோ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்தா முத்து மாரியம்மன் நினைப்போ. கவலை வந்தா முத்து மாரியம்மன் நினைப்போ. குடும்பத்தோடு கோயிலுக்கு நாங்க குடும்பத்தோட தட்சிணாபுரம் வருவோ வருவோ. இந்த குறைகள் எல்லாம் மாறிக்கிட்டே சொல்வோம். இந்த குறைகள் எல்லாம் மாறிக்கிட்டே சொல்வோம். காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. காலோடு கஷ்டப்பட்டு நடப்போ. கவலை வந்தா மாரியம்மன நினைப்போ. கவலை வந்தா மாரியம்மன நினைப்போ. தொட்டி கட்டுவோம். எதுக்கல்ல செலுத்தி நாம மடி கட்டுவோம். போடியா பிள்ளை வர வேண்டி நாம தொட்டி கட்டுவோம். எதுக்கல்ல செலுத்தி நாம மணி கட்டுவோம். அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் மாறி கையிலே. அறிஞ்சவரும் புரிஞ்சவரும் மாறி கையிலே. ஆனந்தமா இருப்பதெல்லாம் மாறி கையிலே. ஆனந்தம்மா இருப்பதெல்லாம் மாறி கையிலே. குடும்பத்தோட தட்சிணாபுரம் வருவோ வருவோ. இந்த குறைகள் எல்லாம் மாறிக்கிட்டே சொல்வோ. இந்த குறைகள் எல்லாம் மாறிக்கிட்டே சொல்வோ. மாரியாத்தாதா நிறைவேற்றி வைப்பதுமே மாரியாத்தாதா. நேற்றையத்திடுவார் மாரியாத்தாதா நிறைவேற்றி வைப்பதுமே மாரியாத்தாதா. ஆத்த மாறி வாராளையா மாரியாத்தாதா. ஆத்த மாறி வாராளையா மாரியாத்தாதா. ஆதரிக்கும் தெய்வமுமே மாரியாத்தாதா. ஆதரிக்கும் தெய்வமுமே மாரியாத்தாதா. வெட்டையாடி வராலையா மாரியாத்தாதா. வெட்டையாடி வராலையா மாரியாத்தாதா. வேதனைகளை திருப்பதுமே மாரியாத்தாதோ. வேதனைகள்
தெய்வமே மாரியாத்தாளா அத்தமாடி வாழலையா மாரியாத்தாளா அத்தமாடி வாழலையா மாரியாத்தாளா ஆதரிக்கும் தெய்வமே மாரியாத்தாளா எங்களை புதுக்கோட்டையில இருந்தாலே திட்டு வந்ததுமே மாரியாத்தாளா கைதட்டி 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 இதோ இதோ உங்கள் மத்தியில கைதட்டி கைதட்டி உற்சாகப்படுங்க அன்பு உறவுகளே. ஏன்னா கைதட்டினா தான் பிரஷர் குறையுதான். ஆமாப்பா, மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும், உட்கார்ந்தே இருந்தோம்னா கை மர மர மரன்னு காலு சூவரிக்கிறோம். இந்த கை எப்படின்னா கை மர மர மரன்னு இருக்கு. இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கத்தான் கைதட்ட சொல்றது. எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு பின்னால நிலை 2 கயறு 2 குண்டு. என்ன நிலை 2 குண்டு பின்னால கொஞ்சம் ஆர்ச்சி மாதிரி இருக்கும். அதெல்லாம் பார்த்தே இல்லையே? அதெல்லாம் பார்க்காம இருக்கா? பஸ் ஸ்டாண்ட் நிக்கல பார்க்கணும் எப்படி இருக்கு ஏது. அந்த கிராக்கி குறுப்பு சேலை கட்டி ஜாக்கெட்ல பின்னால நிலை வச்சு 2 கயறு 2 குண்டு. அவங்க புருஷம்லாம் அம்புட்டு வேலிக்கருவியை வெட்டி வெயிலில் கடந்து சாவேன். கொத்தனார் வேலை பார்த்து 1000ல் 32 ஓட்டை இருக்கும். அம்மா இவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி அந்த 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு அவளை தாத்தாக்கள்லாம் அந்த பெண்கள்லாம் ஒரு 8 நாளைக்கு அந்த காப்பு கட்டி அந்த 8 நாளைக்கு அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. ஆமாம், வேலாரும் அப்படியே ஆத்தி அவங்க திருவிழா வந்துச்சுன்னா பொம்பளை ஆளுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். திருவிழா வந்துச்சுன்னா புருஷம்லாம் அம்பூட்டு பித்து கொண்டு போய் திருவேன். ஜல்லிக்காரி எடுக்கணுமே, சேலை வாங்கணுமே, ஜாக்கெட்டு வாங்கணுமே, அவன் பித்து கொண்டு போய் என்ன செய்ய போகிறோம்னே தெரியாமல் இவங்க பார்த்தா பிளான் பண்ணி வச்சிருப்பா. சவுளி கடைக்கு போக வேண்டிய இருக்கு, அப்படி ஃபேன்சி ஸ்டோருக்கு போகணும், அம்மா அந்த தோட்டை திருப்பணும், எங்கள் அக்காவுக்கு சேலை எடுக்கணும், 10 கிலோ கறி வாங்கணும் அப்படின்னு இவங்க பிளான். நம்ம பங்காளியை போகிற 2 கடை தான். ஒன்று பிராந்தி கடை, இல்லைன்னா சாக்கடை. பிராந்தி கூடிச்சுன்னா சாக்கடை. அவன் ஒன்றும் சொல்ல முடியாமல் நிறைய ஆள் திருவிழா அன்னைக்கு ஊரில் இருக்க மாட்டேன். குறிச்சங்காரன் திடீர்னு ரூமை கல்வி பண்ணி போடுவேன். அங்கே முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு நாள். ஆமாம், இங்கே இருந்தால் அது வாங்கணும் இது வாங்கன்னு சொல்லுவாயில்ல. அவன் அங்கே போயிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 1 வாரம் கழித்து திருவிழா முடிஞ்சு வருவேன். அந்த 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த முத்துமாரியம்மனை நினச்சி கும்மி கொட்டுவா பாருங்க. அந்த சந்தோஷமே பாரு. எப்படி கும்மி கொட்டுவாங்க? அப்படி தான் நானே அப்படி கும்மி கொட்டையிலே பேசிக்கிறங்க. அதில் நம்மளால ஆம்பளையால் இடையில நுழையாம்பாரு. அவங்க ஓட்ட கட்டிங்க்கு கண்ண 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 கண்ணன் இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு, அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்குருவேன். நின்று அத்தாச்சு அண்ணே வந்தாளா அதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்ந்து ஒரு ரவுண்டு சுற்றி வருவாங்க. அப்படிதான் ரெண்டு ரவுண்டு சுற்றுவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டே ஓட்டிட்டு முளைப்பாரி நடு ரோட்டில் கிடக்கும். சரி, செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறுகு மாதிரியே முழிப்பார். அப்புறம் நம்ம அளவுல அம்புட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிற்பாங்க. ஏப்பா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த நிகழ்ச்சி உனக்கு எப்படி தெரியும்? நம்மளும் அந்த வேலை பார்த்தால் தானே. பாவி நீ தான் குரூப்லாம் இருக்கு, நிறைய இருக்கு என்பதை தெரிவித்து கொண்டு நல்லா ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா நல்லா கைதட்டி உற்சாகப்படுத்தினா தான். ஏன்னா அந்த ஊருக்கு வந்து எங்களுக்கு தான் பெருமை. ஏன்னா நிறைய கலைஞர்கள் இந்த ஊரில் தான் இருக்காங்க. அண்ணே பொண்ணுமாரி அண்ணே ஒரு சிறந்த பாடகர், ஒரு கிராமிய நிகழ்ச்சி வச்சு நிறுவனர் பண்ணிக்கிட்டு இருக்கார் அண்ணே பொண்ணுமாரி அண்ணே. அது மட்டும் இல்லை அன்பு அக்கா, ஜில்லா விட்டு ஜில்லா வந்த கதைய நீ கேளையா, தூத்துக்குடி ஆலையா, தூத்துக்குடி ஆலையா. அந்த அக்கா பிறந்த அந்த ஊர் தான். அந்த ஊர் தானே, இந்த ஊர் தானே செல்வி அக்கா. அந்த ஒரே பாடல் ரொம்ப சிறப்பான வெற்றி. சில நாள் அந்த அக்காவுக்கு உடல்நிலை சரியில்லை. அவங்க ஒரு சிறந்த பாடகி, நல்ல குரல் வளம்.
அந்த ஒரு பாட்டு பயங்கர கிட்டு. அதே மாதிரி அண்ணன் பொன்மாரி அண்ணன் நிறைய கலைஞர்கள் இங்கே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இங்கே இருக்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கு நெஞ்சார்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கிறது ஒன்று நாடக கலைஞர், இல்லைன்னா ஒன்று மஞ்சட்டு மாடு, இல்லைன்னா மைக் செட்டு, இல்லைன்னா மாட்டு வண்டி பந்தயம். இதுதான் நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. அதனால் நம்ம ஊருக்கு இது மாதிரி கலைஞர்களுக்கு நம்மகிட்ட ரொம்ப பெருமை என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். மற்றும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா தட்சிணாபுரம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் சித்திரை பெருந்திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்களால் நடத்தப்படும் நாடக நடைபெறும். அனைவரும் காண வருகை அன்புடைய நிகழும் மங்களகரமான ஸ்ரீ பரப வருடம் சித்திரை மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவிலும்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நெருங்கி கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திரும நாடகம் சீர்திருமாடி வரும். இது பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி, தெரியாதவளாக இருந்தாலும் சரி, தெரிய பெற கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் நடிப்பு சிவேந்தன் அன்பு மைத்தினர் திருவாடானை அருகாமையில் உள்ள மாஞ்சூரை சேர்ந்த விஜய் டிவி புகழ் கிராமிய பாடகர் ராஜ நடிகர் அன்பு மைத்தினர் வன்மீகநாதன் அவர்கள் இவரங்கமடையிலே வேலன் வேடன் ஒருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். எதுகுமலை உரையாடி குயில் ஓண்டு குயிலும் கோகிலபாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் மன்னாருடியைச் சேர்ந்த எஸ் அபிராமி அவர்கள் இவரங்கமடையிலே வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகர்தானே என்று வெற்றி முரசு கொட்டி வரும் அன்பு மாமா சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் ஒரு சிறந்த பேச்சாளர் அன்பு மாமா. புதுகையைச் சேர்ந்த புதுகை அருகாமையில் உள்ள வையாபுரியைச் சேர்ந்து அன்பு மாமா எஸ்பி செந்தில் குமரன் அவர்கள் இவரங்கமடையிலே நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஊர்லையும் வள்ளி திருமண நாடகம் தான் பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் நடக்கிற நாடகம் வந்து வள்ளி திருமண நாடகம் இல்லை. திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தால் நடக்கும், எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க கலைஞரை எல்லாமே தலையில முளைச்சது, மண்டை கணம் அதிகமா. ஒரு 2 மணி 2:30க்கு மேல தெரியும் வள்ளி திருமண நாடகமா வெள்ளி திருமண நாடகமான்னு. ஏன்னா நல்லா பேசக்கூடிய வள்ளி நாரதர்லாம் 2:30க்கு மேல தெரியும் வள்ளி திருமணமா வெள்ளி திருமண நாடகமான்னு என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் அமைதியாக இருந்த நாடகத்தை ரசிகர் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புடன் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொண்டு வரும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்துடைய துணை தலைவருமாகி அன்புனார் நெருஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த BR சத்யராஜ் அவர்கள் இவரங்கமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டை இசைப்பார்கள்.
பலே ரொம்ப சிறப்பாக ஒரு ஜோரா கைதட்ட கூட. ஏன்னா பாட்டு வேணா யார் வேணாலும் மைக்கில் பாடிடலாம். முதல்ல வச்சு பாடுறேன். ஆடலுடன் பாடலை கேட்பேன் கேட்பதில்லைன்னா சுகம் சுகம் சுகம். இப்போ பட டென் டெடன் டெடன் டென் டெடன் டெடன் செந்தூர பூவே இங்கு தேன் கொண்டு வா செந்தாளங்காற்றி அப்படி ரொம்ப சிறப்பாக இசைத்த. ஆமாம், வாயில் பாடிடலாம், யார் வேணாலும் பாடிடலாம். உண்மையில் நான் வாசிக்கிறதே ரொம்ப சிரமம். ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பர்களுக்கு யாரும் நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா மனவையைச் சேர்ந்த கே செல்வம் அவர்கள் விரங்கமலையிலே மிருதங்கம் தபேலா தோலக் தவுல் செய்ப்பார்கள். நல்லா செஞ்சுக்கிட்டு வீட்டுக்காரமா நடந்துக்கிட்டு பல்ல கடிக்காம சிறப்பாக இசைத்த கைதட்டின ஒரு அக்காவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக இசைத்த அன்பு மாமாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுகையைச் சேர்ந்த ஸ்ரீ தங்கராஜ் அவர்கள் பிறகுமடையிலே ஆல்ரவுண்ட் இசைப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சித்த அன்பு பார்க்க நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளும் அன்பு அண்ணன் புதுகையை சேர்ந்த அன்பு அவர்கள் விரகமலையிலே தாளம் சேர்ப்பார்கள். சிறப்பாக சித்த இசை சகல நெஞ்சார்ந்து நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு மைத்தனர் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், அன்பு மைத்தினர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மருதங்குடியைச் சேர்ந்த காமிக் ஸ்டார் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் வெரங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொளி
அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ், புதுகையைச் சேர்ந்த ஜெயந்தி அவர்கள். ஏஜி பொம்பளை சொன்னா ஐயோ ரொம்ப தூக்கிறாரோ, சந்தோஷம் தாங்க முடியல. செவத்தில் கம்பில் முட்டிக்கிறாமே. இல்லை பொம்பளைன்னு நம்பாத. அதெல்லாம் ஏதாவது எனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், என் பொண்டாட்டி தான் நினைப்பேன். இதை காட்டுமா நமக்கு பெரிய கஷ்டம் அப்படின்னு. எந்த பொண்டாட்டி நினைச்சாலும் சரிதானே. புதுகையை சேர்ந்த ஜெயந்தி அவர்கள் இவரக மறையிலே டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். வெத்தலைய போட்டு சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. வெத்தலைய போட்டு சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. அம்மாவோட சக்தி கொஞ்சம் ஏறுதடி, சக்தி கொஞ்சம் ஏறையில புத்தி கொஞ்சம் மாறுதடி. ததறின ததறினா தாக்கு தக்கடி தகரினா, ததறின ததறினா தாக்கு தக்கடி தகரினா, ததறின ததறினா தாக்கு தக்கடி தகரினா. பலே அருமையான பாடல். வெத்தலையை போட்டேண்டி, அதுக்கு புத்தி கொஞ்சம் மாறுதடியா. ஏன்னா இங்கே புத்தி இருக்குப்ப. அது எப்படி? வெத்தலையை போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி. பாட்டில் தான் வச்சிருக்கேன் பாருங்க கதை. வெத்தலை தான் எல்லாமே இருக்கு. அதில் சாப்பிட்டோம்னா தெம்பு வரும், அப்புறம் புத்தி மாறும். பொம்பளையை கண்டோம்னா புத்தி மாறும். அதே பாட்டு அதுதான். வெத்தலையை போட்டேண்டி புத்தி கொஞ்சம் மாறுதடி. சக்தி சக்தி அப்புறம் சக்தி என்ன, அப்புறம் புத்தி என்ன, அப்புறம் சக்தி வரும், அப்புறம் சட்டி மாறும். ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பர்களுக்கு ஆர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டு இருக்கும் தொண்டி அருகாமையுள்ள திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பவன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கினோம். மீண்டும் இந்த மேடைக்கு எனக்கு வாய்ப்பளித்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பக்த கோடி பொதுமக்கள் பெருந்தலாக வருக வருகை இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் தட்சிணாபுரம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக அமைப்பு, இந்த நாடக அமைப்பு நான் தான். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் கொடுங்க. நாடகம் மட்டுமில்லை, ஆடல் பாடல், கிராமிய நிகழ்ச்சி, தப்பாட்டம், கோலாட்டம், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் குறைந்த செலவில். குறைஞ்ச செலவுனா 60,000, கூடனா மைக்கெட்டில் நாடகத்துக்கு நிம்பாட்டில் ரொம்ப கம்மியெல்லாம் சொல்கிற. குறைஞ்ச செலவுனா 60,000, கூடனா 80,000, 1 லட்சம். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் சொல்லுங்கள். குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு சிறுசிறப்பாக அமைத்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலை கொடுக்கலாம். நாடகத்துக்கெல்லாம் கொடுக்கலாம். அன்றைக்கெல்லாம் தோரமஞ்சி பக்கம் அக்கியம்பட்டின்னு ஒரு ஊர். சரி, ஆடல் பாடல் 20 லட்சம், 20 லேடிஸு கொடுக்கலாம் கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஆளு செக்கச்சு வேணும் லேடிஸு. 20 லட்சம். 10 மணிக்கு ஆரம்பித்தா 1 மணிக்கு சாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. நாங்கள் விடிகிற வர கொட்டை ஏற கத்திரம் கொடுத்து அண்ணன் நான் கேட்குறேன். எந்த ஒரு நாடகம் வந்தாலும் அமைத்தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தூங்கினா உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவான். ஏன்னா பொம்பளை பிள்ளை வந்தாத்தே அவங்களுக்கு கலன்னு இருக்கும். நம்மளை பார்க்கல கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். தலைவலி வரும், வயிற்று வலி வரும், வாந்தி எடுக்க வர. நான் ஊருக்கு ஊர் அனுபவப்பட்டிருக்கேன். அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் போய் கோமாளி இருந்துட்டோங்கிறேன். ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு. ஆமாயா, எவ்வளோ மரியாதை தேவையில்ல. அன்னைக்கு ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டேன்னு தான் சொன்னேன். தம்பி பப்புருக்கார தம்பி நீங்கள் அடித்த போதும் புலந்ததும் போதும் உள்ளே போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளைய சொல்லுங்க. சரி, டான்ஸை விரும்புகிறான்னு அந்த பிள்ளைய சொல்லிட்டேன். அந்த பிள்ளை வந்து மதுரை செல்லும் மச்சன் தண்டின் சந்தகத்தில் புச்சன் ஒரு உச்சமில் நீ உள்ளே போயிட்டு வள்ளியம்மா வரச்சுன்னு சொன்னார். சரி சரி, கதை எதிர்பார்க்கணும். வள்ளியம்மா 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெலாம் வர சொல்லிட்டு அது ஆதிபரா சத்தின்னு சொன்னிச்சு. ஒரு சத்தியம் இல்லை, நீ உள்ளே போயிட்டு நாரதரை வர சொல்ல அப்படின்னு சொன்னார். சரி, தர்க்கத்தை எதிர்பார்க்குறா அவளை அப்படின்னு பாருங்க. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு. அது சரி, 12 மணிக்கெல்லாம் நாரதரை நாராயணா நாராயணா நாராயணங்கிறார். ஒரு ஆள் சொல்கிறார் நாராயணலாம் செத்து 8 வருஷாச்சு, நீ உள்ளே போயிட்டு ராஜாபாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜாபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான் பாடி வந்துட்டார். சரி, பாடி வந்தோன்னா அவர் கூப்பிட்டு கேட்டு என்னென்ன வரையானே எல்லாரையும் போச்சோரிய எல்லாரையும் வர சொல்றிய என்னென்ன வரேன் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரும் பார்த்துட்டு தூங்கணும், அதனால வரச்சேன் தம்பியா. குடியார உதவி அவன் பேச்சை கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு.
ஊருக்கார யாரை கெட்ட நாடகத்தை முடிச்சு எனக்கு ஐயா இருந்தா வெள்ளையும் ஜெலையுமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னார்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு போப்பா அப்படின்னு. நான் அன்னைங்கிறேன், அவன் பக்கத்தூருக்காரனை போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு பைக்கிறதுக்கு போயிட்டேன். அப்புறம் போய் கோயிலில் போய் 7-8 பாட்டு படித்து கெஞ்சு கேறி பாட்டு படித்து காசு வாங்கிட்டு வந்தான். இதை ஏன் இடையில சொல்ல தெரியுமா? இடையில யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்தார் யார்? ஊருக்காரரை கூட்டி வந்திருக்காங்க, அவங்க சொல்கிறதே நம்ம கேட்கணும். அதுவும் 5 மணி வரை தான் கேட்கணும். அதுக்கடி கேட்கணும், ஊரில் பணம் வாங்கியாச்சா இல்லையான்னு பார்த்துக்கிறேன். பணம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் நம்ம சொல்கிறத ஊருக்காரர் கேட்கணும். பணம் வாங்கலன்னு சொன்னால் அண்ணன் இந்த நாடகத்தை நடத்தினோம்னே அப்படின்னு சொல்லணும். என்ன சரி காசு வாங்கணுமே, நிறைய விஷயம் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஏன் நிறைய நாளாக ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். ஒரு நாளும் இந்த நாடகம் ஆடி நாங்கள் காசை கொண்டு போய் பீரலில் வைக்கும்னே படுற பாடு. அன்னைக்கெல்லாம் பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் அங்கேருந்து வந்தேன், நாடகத்தை நிப்பாட்டியா பப்புன்னு அப்படின்னு. ஏன்னா முதல்ல வரைய நான் தானே. சரி சரி ஏதோ முக்கியமான இதாக இருக்கும்போலே நிப்பாட்டியா அப்படின்னு. எனக்கு என்னென்ன விவரம் என்னென்ன தாம்ட்டு செல்ல காணா தேடி தந்துட்டு நாடகத்தை நடத்தவான். அப்போ செல்ல காணாமல் நானாடா இழிச்சா பைய கிடச்சேன், அதை தேடி தந்துட்டு நாடகத்தை நடத்துங்கிறேன். ஒரு நாள் அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் பாடுற பாடு ஒன்றும் தாங்க முடியல. அன்னைக்கு ஒரு நாள் கூட்டம் நாடகம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. சரி ஒரு ஆள் கூட்டத்திலேருந்து இப்படி எந்திரிக்கிறேன், எந்திரிச்சு இப்படி சுற்றி முற்றியும் பார்க்குறேன். பார்த்துட்டு மறுபடிக்கும் உட்காடுறேன், மறுபடிக்கும் எந்திரிக்கிறேன், அப்படி சுற்றி முற்றியும் பார்க்குறேன், மறுபடிக்கும் உட்காடுறேன். உட்காந்து மறுபடிக்கும் எந்திரிச்சேன், அப்படி சுற்றி முற்றியும் பார்த்தேன். பார்த்துட்டு திரும்பி ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிட்டேன். நாடகம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓட நம்ம ஆளு உள்ள பின்னால் ஓடுறாங்க. ஆமாம் என்னவோ ஏதோன்னு ஓடுனேன். பளிச்சுன்னு ஒரு வீட்டுக்குள்ளே விட்டு கதவை சாத்திட்டேன். சரி கதவை சாத்தினா வெளியே ஆளுக ஃபுல்லாக கதவை தொழலான்னு ஆளுக ஃபுல்லாக குழப்பம் வந்துடும்ல. நைட்டில் ஓடி போய் திடீர்னு கதவை சாத்துறானா எதுவும் ஊரில் எதுவும் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனையாக இருக்கும் போல, எதுவும் சண்டை மருந்து குடிக்க போகிறேன் உள்ள சுருக்கு இருக்க போட போகிறேன்னு எங்களுக்கு பல யோசனை. ஒரு 10 நிமிஷம் கழித்து வாயை தொடச்சிட்டு வெளியே வந்தேன். என்னடா கேட்குறேன், பொண்டாட்டி தெரியாமல் கட்டி வச்சுருந்தான்னா எடுத்து குடிக்கிறேன். முண்டை பைய அவன் ஏற்றி நான் பட்ட பாடு. நான் நாடகத்தை நிப்பாட்டிவிட்டு வெறும் மாதிரியே முடிச்சுட்டு ஒரு நாளும் படுற பாடு. அதனால் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகன்னு போய். ஏன்னா நம்ம ஆண் வர்க்கம்லாம் போக மாட்டாங்க, போனாலும் ஒரு ஆளத்தை எந்திரிச்சு போவாங்க. ஆமாம் அப்படி எதுவும் 2 பேர் எந்திரிச்சு போனால் கட்டிங் இருந்தால் சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க. அதெல்லாம் நம்பிக்கைக்கு வந்துடுவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. பெண்கள் வந்து இந்த நாட்டில் ரொம்ப ஒற்றுமையாக வாழ்வாங்க. ஒன்றுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான், ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான், ஒரு சண்டை சண்டையில் பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியலை. பைப்படிக்கு போனாலும் 10 பேர் தான். 10 பேர். இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான்னு தெரியல. அவங்க வீட்டில் கறி குழம்பா வைக்க தலையே ஆற்றி. எங்கள் ஊரில் முந்தானெல்லாம் ஒருத்தன் எங்கள் ஊரில் பேண்ட் செட்டை ஓட்டு பேக்கு போட்டுத்தே வந்தேன். சார் எனக்கு லோனு அவன் கரண்ட் புல் ரீடிங் எடுக்க வந்தவன். கரண்ட் புல் ரீடிங் எடுக்க அவனோட விட மாட்டேங்குது. 10 ஆதார் கார்டு சிராக்ஸ் எடுத்து வீட்டில் வச்சுக்கிறது. இதுக்கு ஒரே இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்கு புருஷங்காரன் பேசாம ஒரு பொண்டாட்டிக்கிட்டே எப்படி பொண்டாட்டி கண்ணங்கரேன்னு இருக்கு. நம்மால் டைலாக் கொடுப்பேன் பாரு, எப்படி நீ ஆளு கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காடி அப்படின்னு சொல்லுவேன். எத்து பொல்லாருக்கு நம்மால் சொல்லுவோம் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கடி அப்படின்னு. அப்பதான் ரசிகனா 10 வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன், ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா பொண்டாட்டிக்கு மல்லிகைப்பூ 200 ரூபாய்க்கு பரட்ட மாதிரியா தெரிய தலையில வெடி பூ அப்படின்னு சொல்லுவேன். இந்த லோனு காசு வாங்குற அன்னைக்குன்னு பார்த்தா அவளுக்கு சேலை ஜாக்கெட்டு, புருஷனுக்கு வேட்டி சட்டை, 2 கிலோ கறி நைஸா பொண்டாட்டிட்ட புருஷன் கேட்பார், ஏய் இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிட்டுக்கிறேன் என்னவோ மற்ற நாள்ல மூத்தத்தை குடிச்ச மாதிரி. அன்னைக்கு மட்டும் இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு. எப்படி ஆசீர்வாதம், விடிவெள்ளி, எல்லண்டி, களஞ்சியம், பிரதீஸ்வரி, மதுரா. இந்த ஆசீர்வாதம் ஒரு லோன் இருக்கு. அது ஆசீர்வாதம் எப்படி? அதுக்கு ஏன் ஆசீர்வாதம் பேர் வச்சேன் தெரியுமா? ஏன் வச்சாங்க? பணம் வாங்குற வரை அந்த புருஷன் பொண்டாட்டி அந்த மேனேஜரை ஓயாம கும்பிடுவாங்க. சார் உங்களை நம்பித்தான் தேவை வச்சிருக்கேன், செயின் எடுக்கணும், மோதிரம் எடுக்கணும், என் மச்சனுக்கு நகை எடுக்கணும் அப்படின்னு, இல்லைன்னா நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு பணம் வாங்குற வரை கும்பிடுவேன். பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன். அக்கா உங்களை கும்பிடு 5ஆம் தேதி கட்டிடுங்க அக்கா, 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்காக்கா, இல்லைன்னா என்ன வேலையை விட்டு நிற்கிறாங்க அக்கா அப்படின்னு பணம் கொடுத்துட்டு அவங்க கும்பிடு. அதே ஆசீர்வாதம். விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு. அது என்ன விடிவெள்ளி? அது விடியுமோ முடியாதோ? 4:30 மணிக்கு எல்லாம் ஆளுங்க சிரிக்கிற பார்த்தா லோனு நாடாமே லோனாக தான் இருக்குமாடா. லோனில் தான் விடியுமோ விடியாதோ?
ஒரு 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் வந்து அவன் லோனுக்காரனா இல்லை புரிஞ்சனா நமக்கே சந்தேகம் சொல்ல முடியாது. வந்து வீட்டு வாசல்ல வந்து ஒரு பாயை ஒன்று விரிச்சினேன். எதுக்கு விரிச்சு பணம் வசூல் பண்ணுற ஒரு விளக்கு ஒன்று பற்ற வச்சிருந்தேன். அந்த விளக்கு எரியிற வர பணத்தை வசூல் பண்ணுவேன். அப்புறம் பணம் வசூல் பண்ணா விளக்கு அமைச்சினேன். இதோட நம்ம வீட்டில் 2 குட்டி வச்சுரா போயிடணுமா, அவங்க வீட்டில் விளக்கு பிடிச்சி ஓஹோன்னு ஆயிரணுமா. இதுலேயும் 10 பேருக்கு ஒரு ஆள் குழுத்தலைவி இருப்பாங்க. அது எப்படி அவங்க பார்த்தா அடியே ஆத்தி இந்த நாட்டே ஆள போகிற மந்திரி மாதிரி. அவங்க ஒரு 200 ரூபாய்க்கு ஹீல்ஸ் வச்ச செருப்பு ஹேண்ட்பேக்கு, நான் தான் குழுத்தலைவி மயிரை புடுங்கின தலைவி அப்படின்னு. 5ஆம் தேதி ஆச்சுலாம் இருக்கு. அடியே அமுதா ஆனந்தியா வீட்டில் இளவுலுக வந்துட்டாங்கிறது. பணம் வாங்கலே சிரிச்சுக்கிட்டே வாங்குறது. ஆமாம் கட்ட போயில சொல்றது அவன் வந்துட்டு அவன் வீட்டில் இளவுல நல்ல மரியாதை வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே விட்டு உடனே நீக்கிடுவேன். என்னவோ பெரிய ஆஃபீஸில் சேர்த்த மாதிரி இவங்க. அவங்க பார்த்தா பெரிய இதாக இருக்கு. ஆனால் சிரிக்கிற பார்த்தா குழுத்தலைவி நிறைய இருப்பாங்களோ இங்கே. சொல்ல முடியாது. ஆத்தி அவளத்தான் ஆத்தாக்க சிரிப்பை பாடுறா. இப்போ தானே நாடகம் சூடு பிடிக்குது. சூடு பிடிக்குதா எங்கிட்டு? நம்ம லோன் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. நம்ம கஷ்டத்துக்காக நம்ம லோன் வாங்குவோம். 50,000 வாங்கினா 80,000 கட்டணும். புருஷன் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பளம் வாங்குறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். திங்கக்கிழமை லோனு, செவ்வாய் புதிய வியாழை வெள்ளி சனி ஞாயிறு 7 நாளும் லோனுனா இந்த கடுப்பில் தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தனமான்னு போட்டு அடிக்கிறது. இதில் நிறைய ஆள் பொண்டாட்டிக்கிட்டு அடி வாங்குறவங்க இருக்கேன். பொண்டாட்டி கதவை சாத்திக்கிட்டு முதுகுள்ளே குத்தும் சங்கு சங்கு சங்குன்னு. நம்மால் உள்ள இருந்தே கத்தாம ஏய் சாகுடி சாகுடி சாகுடுன்னு. ஏன்னா அடி வாங்குறது இவன் இல்லை. பெரிய ஏதாவது வெளியே வந்து சொல்லுவேன், மாப்பிள்ளை உங்கள் அக்கா பிரித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவேன், சுடுதண்ணி காய வை அப்படின்னு. ஒத்தரம் கொடுக்க நிறைய குரூப் இருக்குது. அதனால் விடிகிற வரை நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிக்க வளர்த்த ஆத்தாக்க தயவு செய்து இந்த குழந்தையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு ஆளும் கல்யாணம் காட்சி பண்ணி குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு ரொம்ப குழந்தை இல்லாமல் ரொம்ப தவமாக இருக்கும். இன்றைக்கி வேனில் வரையில் ஒரு வீடியோ பார்த்துட்டே வந்தேன். சின்ன பையன் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். சரி, விளையாண்டுக்கிட்டு இருந்தவன் திடீர்னு விளையாட்டு நோக்கத்தில் போய் காரை போய் திறந்துக்கிட்டு காருக்குள்ளே போயிட்டான். கதவு லாக் ஆகிடுச்சு. கதவு லாக் ஆகி பாரு புள்ள ஒரு 3 மணி நேரம் உள்ளே தித்தரிக்கிறேன். வெளியே வர முடியாமல் கொஞ்ச நேரம் கழித்து மயங்கி விழுந்து இறந்து போயிட்டேன். தயவுசெய்து உங்களை கும்பிட்டு கேட்குறேன், வளர்த்த ஆத்தாக்க குழந்தையெல்லாம் பத்திரம். ஏன்னா குழந்தை இல்லாமல் எவ்வளவோ, இந்த குழந்தை இருந்தாத்தே உங்களுக்கு பெருமை. குழந்தை இல்லைன்னா நமக்கு பெருமையே இல்லை, கல்யாணம் பண்ணி புண்ணியமே இல்லை. தயவுசெய்து சொல்கிறேன், உங்களை கும்பிட்டு கேட்குறேன், குழந்தையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த டூர் போகிறோம்னு இப்போ அது எந்த ஒரு நாட்டிலே அது தெரியல, இந்த நாட்டில் டூர் போயிருக்காங்க படகுல. சரி, போகிறோம்னு எல்லாம் படகு கவுந்து எல்லோரும் நிறைய ஆள் இறந்து போட்டாங்க. அதுலேயும் ஒரு தாய் பிள்ளையை கட்டி பிடிச்சபடியே அப்படியே இறந்துருக்கு. பெரிய வேதனை. பிள்ளையும் இறந்து போயிட்டேன், தாயும் இறந்து போயிட்டேன். மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது பாவம். எனக்கு ரொம்ப பிள்ளையெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். வளர்த்த ஆத்தாக்க போனே நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. போனே நோண்டினா குடும்பம் நோண்டிக்கிட்டு போயிடும். உங்களை கும்பிட்டு கேட்குறேன், நான் வளர்த்த ஆத்தாக்க பைக்கில் எல்லாம் ரொம்ப கவனமாக போகணும். தலைக்கவசம் அவசியம் முக்கியம். காவல்துறை அதிகாரி வந்து நம்மளை சும்மா ஓட்டு ஆண்டா ஹெல்மெட் மாட்டலன்னு சும்மா அடிக்க மாட்டா, இருக்க முடியாமையா? நீங்கள் ஹெல்மெட் போடாமல் இருக்கே அந்த கடுப்பில், வீட்டில் உள்ள கடுப்பில் நம்மளை போட்டு அடிக்கிறது. தயவு செய்து சொல்கிறேன், வண்டியில் போயிலே ஹெல்மெட் மாட்டி ரொம்ப கவனமாக போங்க. ஆம்பளை ஆளாவது பயந்துக்கிட்டு ஓட்டுறேன். பொம்பளை ஆளுக்கு ஸ்கூட்டியில் ஏறினா அவங்க அப்படியே ஆற்றி அவங்களுக்கு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி தெரியும் போல திருன்னு போகுங்க. தயவு செய்து கேட்குறேன், வண்டியில் போகிறவங்க ரொம்ப பார்த்து கவனமாக போங்க. நான் வளர்த்த ஆத்தாக்கா அண்ணன் தங்கச்சி அன்றைக்கெல்லாம் ஒரு வீடியோ பார்க்குறேன். 2 பேர் சின்ன பையலுங்க, 17 வயசு ஒருத்தன் 19 வயசு. பைக் எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டு போகிறாங்க. கொண்டே பஸ்ஸுக்கு நடுவை கொண்டே விட்டாங்க. விட்டு பார்க்குறேன், அவங்க 2 பேரும் குடலோட இல்லை. தயவுசெய்து கும்பிடு, அண்ணன் தங்கச்சி அண்ணன் அக்கா அம்மா அப்பா எல்லோரும் கும்பிடுங்க. ரொம்ப கவனமாக எனக்கு என்பதை தெரிவித்து கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் தங்கச்சி எல்லோரும், அண்ணன் புராந்தி தான் பல குடும்பத்தை கெடுக்கிறது. புராந்தினால தான் பல வாழ்க்கையும் தெருவாக போகிறது. புராந்தியெல்லாம் அதிகமாக குடித்தோம்னா எப்போ சாக போகிறோம்னே தெரியாது. கட்டிங் போட்டோம்னா கட்டிங் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா தேவையில்லைன்னு சொல்லும். அப்புறம் 8 வருஷத்துக்கு முன்னால் யாராவது நம்மளை நோத்தான்னு சொல்லியிருப்பேன், அவனை அடிக்க சொல்லும். போனால் அடிக்கவும் முடியாது. முண்டை தண்ணியை போட்டு கீழே கம்மாக்கெல்லாம் விழுந்து கிடப்பேன். இந்த தண்ணியை குடிச்சிட்டு பல வாக்கிலையும் அதிகமாக சரக்கு சாப்பிட்டு வச்சுங்க, வயிறு செரிமானம் ஆகாது, சாப்பாடு இழுக்காது, அப்புறம் லிவருக்கு இதாகிடும். அதோட ஆளும் மண்டையை போட்டுருவேன். ஏன்னா உள்ள சரக்குலாம் வேறு. இப்போ எல்லாமே கெடுதல் தான். தயவுசெய்து பிராந்தியில் அதிகமாக குடிக்காதீங்க.
நான் வளர்த்த அண்ணன் தங்கச்சி எல்லாரும் கும்பிட்டு கேட்குறேன் என்பதை தெரிவித்து கொண்டு கைதட்டின ஒரு அம்மாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த கொரோனா நேரம்லாம் எல்லா குடும்பத்துலேயும் சந்தோஷமாக இருந்தாங்க பெண்கள்லாம். ஒரு 3 மாதம் 6 மாதம் புருஷனை எங்கள் தெய்வமே மகாராஜா என் ராஜா என் செல்லம்னு 3 மாதம் கழித்து புராந்தி கடை தொழிற்சாகி அவன் வீட்டில் இளவுலுக ஏண்டா இருக்கேன்ட்டு ஆரம்பித்தேன். எல்லாமே இந்த சரக்குக்கு தான் பல வாழ்க்கையை கெடுக்கிற என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதயத்துடன் உள்ள வீட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறை ஒளிபரப்பி பேர் சொல்ல வாருங்க. உங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பியதற்கும் ஒளிவழி அமைப்பு ஆனந்த் ஆடியோஸ் பம்பன் 4 ரோடு போன ஒரு நல்ல சென்ஸ் பாட்டா நல்ல ஒரு ஆனந்த் ஒளிபரப்பி நம்ம சிறப்பான ஒளிபரப்பி. ஏன்னா நல்ல பொருளுக்கு விளம்பரம் தேவையில்லை. நம்ம சிறப்பான முறையில் ஒளிபரப்பியதற்கும் ஆனந்த் ஒளிபரப்பி நல்ல மனுஷன் சிரிச்ச நன்றி. மற்றும் கொட்டகை அமைப்பு கொட்டையெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமைச்சிருக்காங்க. கொட்டகை அந்த மேடையெல்லாம் அமைத்த அன்புலகள் சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்தினை வீடியோ கருதி தோணுகின்ற எனது பாசமிகு அன்பொன்னன் கனி அவர்கள் கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனலில் நம்ம நாடகத்தை பார்க்குறவங்க பார்க்கலாம். கோமாளி ரசிகன் என்ன ஃபேஸ்புக் ஐடியில் கோமாளி ரசிகன் அந்த ஐடியில் பார்த்தா நம்ம நாடகம் எங்கே நடக்குது என்ன மாவட்டம் என்ன தாலுகான்னு வீடியோ போட்டுருவோம். டெய்லி 10 மணிக்கு உள்ளே பார்க்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்க நன்றி நன்றி கலந்த வணக்கம். என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. ஆளுக்கால அமுக்க பார்க்கிறேன் அளவுக்கு மேலே சுண்ட பார்க்கிறேன். ஆளுக்கால அமுக்க பார்க்கிறேன் அளவுக்கு மேலே சுருண்ட பார்க்க இளவோயில குறுக்கு வரையில சம்பாதிக்கிறார். என்ன செய்ய போறோமோ நன்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே நன்னே எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. சின்ன சிறுச்செல்லாம் சிகரெட் பிடிக்குது சித்தப்பனுக்கிட்ட தீப்பட்டி கேட்குது. சின்ன சிறுச்செல்லாம் சிகரெட் பிடிக்குது சித்தப்பனுக்கிட்ட தீப்பட்டிகள் நான் முடிக்கிறாங்க கேட்டாங்க ஓ வேலையத்த மாதிரி சொல்லுறாங்க. பாரப்பா பழனியப்பா பட்டணமா போயிட்டு வாரணப்பா தாத்தோட வாரணப்பா பாரப்பா பழனியப்பா. ஹலோ ஹலோ அப்புறம் அப்புறம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க முடியும் எப்படி இருக்க? நல்லா இருக்கிறோம். அப்புறம் 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 என்ன போயிருவோமா? எங்க போயிருவாங்கறிய? நம்ம தான் தொழிலுக்கு போயிட வேண்டியதா? தொழில் தானே நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா? அப்புறம் ஆட்டத்தை போட்டுருவோம். அப்படி சொல்லுமா. அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். வயிற்றாட்டுக்காரனே வணக்கம்ண்ணே. யூடியூப்காரண்ணே ரொம்ப நன்றிண்ணே நன்றி. அப்புறம் என்ன போயிருவோமா? எங்க போயிடுறது இப்ப? எனக்கு நிக்க முடியல. நிக்க முடியலையா? அப்ப படுத்துருங்க பேசாம. படுத்துருவோமா? படுத்தோம்னா அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் ஓகே தானா? கண்ணி வைக்கும் நீரத்திலே காதல் கொண்டேனடா. கண்ணி வைக்கும் நீரத்திலே காதல் கொண்டேனடா.
அப்புறம் ஒரு ஷாட் முடிஞ்சிருச்சு. இப்ப ஒரு ஷாட் முடிஞ்சிருச்சு. உங்களை பார்த்ததுமே ரொம்ப ரொம்ப ஒரே தூக்கமா இருக்கு. என்ன தெரியல, உங்களை பார்த்தோன்னே தூக்கமா இருக்குது. என்ன தெரியல, சும்மா சொன்னே. அப்ப தூக்க வர ஆளுகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா நீ? அப்படிலாம் இல்ல. சரி, உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும். உங்கள்ட்ட வரவா? ஏன்ட்டு வரியா? ஆமா. ஏனே நம்ம பக்கத்துல ஆள் ஒன்று இருக்காருன்னு. அப்படியா? அதெல்லாம் நான் வர்றதுக்கு முன்னால இன்னொன்னு இது போட்டுட்டு தான் நான் பாருவேன். என்ன போட போறியா? போட்டுருவோமா? ஏ ஆத்தா தரமா பாரியா, நான் பார்த்தா பக்கமலே பொரியா. இது சரியில்லை. சரியில்லை நீனே சொல்லிக்கிட்டியா? ஆமா, அதனால கொஞ்சம் இழுத்து போடுவோமா? இழுக்கணுமா? ஆமா, நல்லா இழுத்து போடுங்க. போட்டுருவா. பொறு நாம் போற முன்னால நீ பாட்ட பின்னால நான் போற முன்னால நீ வாய பின்னாடி நாட்ட தோட்டத்துக்கு பேசாத கண்ணாலே என்னாடி அம்மாடி பாடுற பாட்டுக்கு சிரிக்க சிரிப்புள்ள சில்லறையும் சதறதும் செவந்த பாப்பா கடையம் மனசு பதறுது. கவல கவல கவலவாகில தெரிவித அல்லகை பார்த்ததுமே மனசு படுது. அப்புறம் கட்டிக்கிறாளே எதுமா நல்லா போங்க. சரி. ராக்கோலி கூவையிலே ராக்கோலி கூவையிலே ராசாத்தி ஆளவில்லை. ராக்கோலி கூவையிலே
மிருதங்கரவளே ரூமா போட்டுருமா ஆட்டி மாசம் கத்தடிக்க பாடி கொஞ்சம் சேர்த்து நிற்க மானி மாங்குகிரி போதுமா? வணக்கம்மா. ரூமா எப்போ ரூம்டா இருக்கிறிய? அப்படிதானா? தொழில கரெக்டா இருக்கானு கண்ணு கருத்துமா இருக்கானே. அதுல கொஞ்சம் வீக்கே ஒரு. அப்படியா? அவர் கொஞ்சம் பார்த்து போ. பார்த்துக்குவா. அவருக்கு தான் தெரியும். நீ பொட்டு வச்ச தங்க கூடம் ஊருக்கு நீ மகடம் தொட்டு தொட்டு அடுத்து நம்ம தாளக்காரரு ஏமா அங்கே அங்கே செய்யணும் இருக்க கூடாது. இங்கேயும் செய்யணும். அங்கே செய்யணுமா? செஞ்சிருவா. நாங்க என்ன இழிச்சா போயிடலாம். நாங்க வாமா நீ வரதை பார்த்துக்கிறோம். இது ராத்திரி நேரம் ஒட்டி போடு ஒட்டி போடு ஒட்டி போடு என்ன தள்ளிய போடிய அப்புறம் என்ன ஏமா நீ அந்த அளவுக்கு மட்டும் அவர் எனக்கு குறுனே இருக்க. அங்கே எப்படி வண்டி எடுக்கிறாரு? அங்கே எப்படிமா? அங்கேயும் அப்படிதான் இங்கேயும் அப்படிதான் இருக்கு. அப்படியா? ஆமா. சிரிக்கல. சரி அப்புறம் என்ன? சரக்க போடுறோனே. சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு